வந்துருவோன்னு பயப்படுறான் போலன்னு கையை பிடிச்சி கிட்ட வந்து கையை பிடிச்சி பேசுறேன். தம்பி, நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வரலப்பா, என்ன நிலவரன்னு பார்க்கதான் வந்திருக்கேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லலான்னு கையை பிடிச்சேன் பாருங்க. அப்ப அவன் கை வந்து ஒரு ஒரு 20 வயசு பையனை கை பிடிச்சா எப்படி இருக்கும் மேடம், அந்த மாதிரி வெறப்பா வச்சிருக்கான். அந்த போன் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அப்படி கையை பிடிச்சு அமுக்கவே முடியல என்னால, அவ்வளவு வெறப்பா வச்சிருக்கான். அப்பவே நினைச்சேன் பையன் ஏதோ அப்செட் ஆயிருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்கள்ட்ட பேசும்போது, அப்ப என் மனசுல கடைசியா ஒன்னே ஒண்ணு நினைக்கிறேன் மேடம். என்னன்னா, இந்த குடும்பத்தை வந்து அவங்க உள்ள சேர்த்துக்கணும். ஏன்னா பிள்ளை வந்து இனிமே இவங்க கிட்ட வந்தாலும் வளர்மான்னு தெரியல. ஏன்னா அந்த பையன் அவங்க கூட வர்றதுக்கு விருப்பமும் படல. ஆனா 8 மாச குழந்தை வந்து ஒரு தாய்ப்பாலை இழந்திருக்கு, ஒரு தாயோட அரவணைப்பை இழந்திருக்கு, ஒரு தந்தைன்ற ஒரு ஆணோட அருகாமையை இழந்திருக்கனால அவனுக்கு அந்த கோபம், அந்த இதெல்லாம் அவன் கண்ணுல நான் பார்த்தேன். ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவங்களும் இப்ப பிள்ளைய பிரியறதுக்கு விருப்பப்படல.